ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பர்பிளில் நான் ஆர்டர் போட்ட திங்ஸ்லாம் வந்திருக்கு. என்ன ஆர்டர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பீட்ரூட் பவுடர். இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து. அதே ஆல்ப்ஸ் குட்னஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவும் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த ரோஸ்மெரி ஸ்ப்ரே இது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து கொட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். அதோட ஒரே ஒரு நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பர்பிளில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலராக போட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இதுதான் டே ஒன் நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு ஸ்நாக் பண்ண அதான் காட்டியிருக்கேன். கோதுமை மாவில் சால்ட்டு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா நேச்சோஸ் மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. குப்புட்டுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலான்ட்டு கடையிலே வாங்கி கொடுக்குறோமா. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் தானே அவனும் இருக்கான், போர் அடிக்குது அவனுக்கு. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நைஃப் வச்சு அங்கங்கே ஓட்டு போட்டுக்கணும், இல்லைன்னா பஃபியாக அந்த பூரி மாதிரி உப்பிட்டு வந்துடும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா பரட்டிட்டு சாப்பிட்லாம். நம்மளுமே வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். காஃபியோடு வச்சு சாப்பிட்லாம். சல்சா கூட நம்ம ரெடி பண்ணி அதோடு எடுத்து சாப்பிட்லாம். ஸோ குப்பிட்டுன்றனால நான் அதுக்கு செய்யலை. இதை மட்டும் வந்து அப்படியே கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் நைட்டு ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறேன்னு தான் நான் காட்டுறேன். ஃபேஸ் வாஷ்ன்னு தனியாக நான் எதுவும் யூஸ் பண்ணலை. ஐஸ்வர்யம் குட்னஸில் இருந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், அதாவது சோப்பு. அதையே வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஈவினிங் வந்து மேக்கப் போட்டுது அப்படியே வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த சோப்பு தான், இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கும் ரிசல்ட்டு, ஸ்கின் நல்லாயிருக்கும். அண்ட் நான் வாங்கி இந்த பீட்ரூட் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ கலந்துக்க போகிறோம் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு. இது வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு இல்லை வாட்டர் அந்த மாதிரி ரோஸ் வாட்டரோ இல்லை ஏதாவது ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர், இல்லைன்னா பால், இல்லைன்னா தண்ணீர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்பர்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி மாதிரிலாம் இருக்காது. முல்தானி மட்டி என்ன செய்யணும், அப்படியே இருக்கும் ஃபேஸஸ் கொஞ்ச நேரத்தில் அப்படியே இருக்கும், ட்ரை ஆகும். நம்ம அதை வாஷ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது அப்படியே இல்லைங்க. ரியலாக ஒரு பீட்ரூட்டை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி அதை அரைச்சி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸ்மெல்லிலேருந்து அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்மெல்லும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல போயிட்டு உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்ன சொல்கிறது, வேர்த்து அப்படியே வந்து தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரேவே நான் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, தலைவலிக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஈரம் அதிகமானாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், சைனஸ் மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கும் இதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, இந்த பீட்ரூட் பவுடரு. அண்ட் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹிமாலயாவில் ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் அப்படியே வாட்டர் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே அப்சர்வ் ஆகிக்கும், உடனே ட்ரை ஆகிடும் ஃபேஸ். அழகாக உங்கள் ஸ்கின்னோட வந்து அது செட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இதை அப்ளை பண்ணும்போது நல்ல சில்லுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. அண்ட் நான் சீரம்க்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் குட்னஸ்லேருந்தே வந்து ஃபேஸ் க்ளோ சீரம்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் என்னோடய ஃபேவரட் சீரம். நான் வந்து குட் வைப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் குட் வைப்ஸ்லேயே வந்து CE அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ரிசல்ட் நல்லா கிடச்சது இதுதான். அண்ட் லிப் பாம்க்கு ஆஸ் யூஷுவல் நம்ம நிவ்யா.
இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஹேருக்கு தான் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ண போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு முடியே இல்லை மண்டையில். இதை ஸ்ப்ரே பண்ணி முடி கொட்டிச்சுனாலோ இல்லை தலைவலி வந்துச்சுனாலோ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு லிட்டில் பயம். ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஒயிட் கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை அமுக்கி விட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உச்சி எடுத்து ஒரு லேயராக தள்ளி விட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்கேல்பில் படணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மண்டையில் வந்து முடியே இல்லை, என்ன ஆக போதோ தெரியல. கொஞ்சம் பயத்தோட தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். இதை 1 மந்த் ட்ரை பண்ணாலே நல்ல ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட ரிசல்ட்டு நம்ம எல்லாமே சேர்ந்தே பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.